நாளும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. 2024 வருடத்தோட டிசம்பர் மாச ராசி பலன் அப்படிங்கறத தான் நாம பார்க்க போறோம். அதாவது குரோதி வருடம் கார்த்திகை மாசம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக லக்னத்துல பிரதமை திதியில இந்த டிசம்பர் மாசம் அப்படிங்கறத பிறகுது. இந்த மாசத்துக்கு உண்டான நவகிரகங்களோட அமைப்பு ராசி மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் மாச தொடக்கத்துல விருச்சிக ராசின்னு இருக்காரு. 16ஆம் தேதி தனுசு ராசிக்கு போறாரு. செவ்வாய் இந்த மாசம் முழுக்க கடகராசியில நீசத்திலே இருக்காரு. மாசம் தொடங்கி 3ஆம் தேதி செவ்வாய் வக்கரம் உடையிறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. அது மாதிரி புதன் விருச்சிக ராசியில இருக்காரு. சுக்கிரன் தனுசு ராசியில இருக்காரு. 18ஆம் தேதி மகர ராசிக்கு போறாரு. 10ஆம் தேதி கும்ப ராசிக்கு போறாரு. குரு பகவான் ரிஷபராசியில வக்கர நிலை அப்படிங்கிறதுல இருக்காரு. சனி பகவான் கும்பராசிலையும் மீன ராசியிலையும் கேது கன்னி ராசியில இருக்காங்க. இதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இந்த முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடகராசியில வக்கரத்திலையும் நீசத்திலையும் இருக்கிற செவ்வாய் கும்பத்துல இருக்கிற சனியை பார்க்கிறார். இந்த பார்வையால என்னென்ன நன்மைகள் யாருக்கு கிடைக்க போகுது, யாரெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத துல்லியமா பார்த்துருவோம். சிவராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த டிசம்பர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2024 வருடத்திலேயே இந்த மாசம் ஒரு சிறந்த மாசம் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்க போகுது. என்ன அப்படின்னா, மாசம் தொடங்கி 3ஆம் தேதி மகர ராசிக்கு உங்களோட ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் போறாரு. ராசிக்கு மட்டும் அவர் அதிபதி கிடையாது, 6ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு 9ஆம் இடத்துக்கு வராரு அப்படிங்கும் போது நிறைய வீடு தேடி நல்ல செய்திகள் வரும். நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். நமக்கு இவ்வளவு நல்லதெல்லாம் நடக்காத, என்ன தெரியும் நல்லதாக நடக்குது, பின்னாடி ஏதாவது கடவுள் பெரிய அப்பா வச்சிருக்காரா அப்படின்னு நாம சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடிட்டு வரும். நல்ல செய்தி அப்படிங்கிறது தேடிட்டு வரும். அதாவது இந்த கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரிதான். ராத்திரி ஒரு விஷயம் பேசி வந்துருப்பீங்க வீட்டுல உட்காந்து, நாளைக்கு ஒரு வரணும் ஒண்ணு பாத்துடணும், பசங்களுக்கு ஒரு திருமணத்தை பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு பேசியிருந்தீங்கன்னா, காலையில 4 ஜாதகம் ஊரு தேடி வரும். யாரும் ஒரு சொந்தக்காரங்க மூலியமா இல்ல ஒரு உறவினர் மூலமா ஒரு ஏஜென்ட் மூலியமா 4 ஜாதகம் வரும். என்னடா நேத்தான் பேசினா இன்னைக்கு நடக்குதே அப்படிங்கிற மாரி நமக்கு ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறத கொடுக்கும். அது மாதிரி ஒரு ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு உட்காந்து பேசியிருந்தோம்னா கூட அதுக்கான நேரம் புரிய வரும். 2 பங்காளிங்க சொந்தக்காரங்க அவைகளா கோயில் போயிட்டு வரலாமான்னு கூப்பிடுவாங்க. சரி இப்போ பங்காளிகள் செய்யறோமோ குலதெய்வத்தை கும்பிட்டு வரும் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். அதுதான் நமக்கு ஒரு பயத்தையும் இருக்கும். எப்படின்னா நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சத்தையும் இருக்கும். ஆனா பயப்பட இல்லை. அதனாலதான் 2024 வருஷத்திலேயே இந்த மாசம் உங்களுக்கு ஒரு சிறந்த மாசம் அப்படின்னு சொல்றேன். 6க்கு அதிபதியான சுக்கிர பகவான் பிராமணத்துக்கு வரும்போது அரசு வழி முயற்சிகள் அப்படிங்கிறது கைகூடும். இப்ப அரசாங்கத்தக்க நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா செய்யலாம். அதாவது இப்ப பிள்ளைகள் இருக்கே, ஒரு அரசு தேர்வு எழுதுறாங்க, ஒரு போட்டி தேர்வு எழுதுறாங்க, ஒரு அரசு வேலைக்கு முயற்சி செய்யறாங்க, இல்ல நீங்களே ஒரு அரசு வேலைக்கு முயற்சி செய்யறீங்க அப்படின்னா இப்ப அதுக்கு உண்டான நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். அப்ப அதுக்கான முயற்சியை நீங்க செய்யலாம். ரொம்ப காலமா ஒரு அரசாங்கத்துல நான் டெம்பரவரியா இருக்கேன், எனக்கு ஒரு பர்மனண்டே போட மாட்டேங்கிறாங்க, பெரிய வாழ்க்கை ஓடி போயிருமான்னு தெரியல, இவ்வளவு நாளைக்கு ஓட்டிவிட்டேன், இதை விட்டுட்டு வேற இடத்துக்கு போறதுக்கு சங்கடமா இருக்கு, திடீர்னு பர்மனண்ட் விட்டாங்கன்னா விட்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்பட வேண்டியதா இருப்போம். அதனால என்ன பண்றேன்னு தெரியலங்கிறவங்களுக்குலாம் இப்ப நல்ல செய்தி வரும். போப்பா அதிகாரிய பாரு, இத்தனை வருஷமா இங்க இருக்கேன், நான் சொன்னேன்னு சொல்லு, இந்தாட்டி உனக்கு ஒரு பர்மனண்ட் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நல்ல செய்தி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதிகாரம் வரைக்கும் உங்களுக்கு ஆதரவோட இருக்கும். அதோட அரசாங்கத்தின் மூலமா நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். ஒரு வீடு கட்ட லோனு கேட்கலாம், இந்த தொழில் தொடங்குறதுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு லோன் கேட்கிறேன், விவசாயத்துக்கு ஒரு மானியம் கேட்கிறேன், ஒரு கால்நடைகள் வளர்க்கறதுக்கு ஒரு மானியம் கேட்கிறேன். இந்த மாதிரி அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா தாராளமா நடக்கும். முயற்சிகளை மட்டும் விடாம நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த டிசம்பர்ல அரசாங்கத்தால உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி கடந்த காலகட்டத்துல ஏதாவது வழக்குகள்ல சிக்கிட்டு கோர்ட்டுக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்ப அதுல உங்களுக்கு விடுதலை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என் மேல எந்த தப்புமே இல்லை, ஒரு கேஸ்ல போய் மாட்டிக்கிட்டேன், இல்லைன்னா என் நில சம்பந்தப்பட்ட வழக்கு ஒண்ணு இருக்கு, நிலம் ஒண்ணு இருக்கு, கேஸ்ல மாட்டிக்கிட்ட வேலை, அதை வைக்கவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல, இப்படியே இழுத்தரிச்சுக்கிட்டே கிடக்கு. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இப்ப அது வெற்றி பெற்று உங்க கைக்கு வரும். இப்ப சொத்து கைக்கு வருது அப்படிங்கிறதால அதை வித்துக்கிட்டோ இல்ல அதை நம்பியோ ஏதாவது தொழில் செஞ்சு பிழைக்கலாம்.
பெரிய பெரிய கிரிமினல் வழக்குலேருந்து வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா அப்பா சந்தோஷம்டா, இனிமேல் ஒரு சிங்கப்பூர் போகலாம், துபாய் போகலாம், அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு நான் பாடுபட்டுட்டேன் அப்படின்னு வெளிநாடு போகணும்னு விரும்பி போக முடியாமல் இருந்தவங்க எல்லாத்துக்குமே நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். அதுமாரி தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். கண்ட காலகட்டத்தில் கை கால் வலி, இப்போ ஒன்றுமே பண்ண முடியல, சோர்வாக இருக்குது, இந்த மாதிரி இருந்தவங்களாம் கூட இப்போ நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. அதேமாரி பழைய வண்டி வாகனத்தை தூக்கி போட்டுட்டு புது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இருக்கு. ஒரு வண்டி ஒன்று இருக்கு, மைலேஜ் கொடுக்க மாட்டேங்குது, போகிற இடத்துலலாம் நின்று போகுது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட்குறாங்க என்ன மாதிரி இதை வச்சு உருட்டிட்டு இருக்க, தூக்கி எஞ்சிட்டு வேற வண்டி வாங்குறான்னு. நமக்குலாம் தெரியும், ஏன்டா நான் என்ன காசு வச்சுக்கிட்டா வாங்காமல் இருக்கேன், காசு இருந்தால் நான் ஏன்டா வாங்காமல் இருக்கேன், இதை எனக்கு மட்டும் இதை வச்சுக்கிட்டான்னு ஆசையா அப்படின்னு புலம்பிட்டு தான் இருப்போம். இப்போ அப்படிப்பட்டவங்களுக்குலாம் பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்கு. மாரி செவ்வாய் இந்த மாசத்துல நீசத்துல இருக்காரு கிரகத்துல 3ஆம் தேதி வக்கரம் அப்படிங்கிறத அடைகிறாரு. உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 7க்கும் 12க்கும் அதிபதியான செவ்வாய் வக்கரம் அடைகிறார் அப்படிங்கிறது நல்லதுதான். சில பேருக்கு இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் இது எல்லாம் நடக்கும். இது எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படிங்கிறதா ஒரு சிறப்பு. இப்போ நல்ல வீடு, காற்றோட்டமுள்ள ஒரு வீடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன், ஆனால் சரியில்லை அப்படிங்கிறவங்களுக்கு கூட ஒரு நேர்மறை ஆற்றலோட ஒரு வீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. நல்ல வெளிச்சம், நல்ல காற்றோட்டம், அதே வாடகை பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி. அதுமாரி வேலை செய்கிற இடத்துல தொலைதூரத்தில் பணியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ வீட்டுக்கு பக்கத்துலேயே, சொந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே வேலையை அமரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் கிடைக்கும். இந்த மாதிரி மாற்றங்கள் நல்லா இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக புது மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு அதிகபட்ச முன்னேற்றம் அப்படிங்கிறதும் கிடைக்கும். ஒரு தொழில் செய்கிற 2,10,000 முதல்ல போட்டு இன்னொன்று சேர்த்து செய்யலான்னு இருக்கேன், ஒரு பெட்டியரை வச்சுருக்கேன், ஒரு டீ கடை போடலான்னு இருக்கேன், ஒரு ஹோட்டல் போடலான்னு இருக்கேன், இல்லை ஒரு மளிகை கடையை சேர்த்து போடலான்னு இருக்கேன். இந்த மாதிரியான மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு நல்ல வாய்ப்பாகவும் உங்களுக்கு இருக்கும். அப்படிங்கிறதால நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. வேறு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல செல்வாக்கு அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். செவ்வாய் உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு அதிபதி, கலத்திரஸ்தானத்துக்கு அதிபதி. ஒரு வக்கரம் அடைகிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ விரையாதிபதி வக்கரம் பலமளிக்கிறாருங்கிறது தேவையற்ற தெண்ட செலவுலேருந்து நம்மளை மீட்டு ஒன்றாந்துடும். சும்மா பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு மருத்துவம் பார்த்தே காசு போச்சு இல்லைங்களா? அந்த நிலைமெல்லாம் இனிமேல் வராது. இந்த மாசத்துல மருத்துவ செலவுகள் அப்படிங்கிற பேச்சியோ வேலை இல்லை. எல்லாரோட உடல் ஆரோக்கியமும் நல்லாவே இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. இருந்தாலும் கலத்திரத்துக்கும் அதிபதி செவ்வாய் தான் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ கலத்திரம் அப்படின்னா மனைவிக்கும் கணவனுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும், விட்டு கொடுத்து போங்க. அதேமாரி கூட்டு தொழிலில் கூட்டாளிகள் கூட சின்ன சின்ன வாக்குவாதம் வரும், அதையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதுமாரி செவ்வாயோட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 6வது வீட்டில் விழுவுது. அதேமாரி உங்களோட ராசிக்கு 9வது வீட்டில் விழுவுது, 10வது வீட்டில் விழுவுது. அப்போ 6ல் விழுவுற செவ்வாயோட பார்வை உங்கள் கடனெல்லாம் அடைச்சிடும். இந்த மாசத்துல கடன் இல்லைடா, ஓரளவுக்கு பாதியாவது அடைச்சிட்டேன் கடன்ல அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் தைரியமாக சொல்லிக்கலாம். ரொம்ப அரிகடனாக இருந்தது, டார்ச்சல் தாங்க முடியல, தெரியாமல் ஒருத்தன் ஆகிட்டேன், நிம்மதியாக தூங்க கூட வர மாட்டேங்கிறான் அப்படின்னு இருந்த ஒரு அரிகடனை தூக்கி ராசிடுவீங்க. இந்தாப்பா வேண்டாம், தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாதியால் கடன் அடைச்சி மென்று வந்துடக்கூடிய யோகம் அப்படிங்கிறத கொடுத்துருவாரு. வேறு எதிராளிகளை வெல்லக்கூடிய ஒரு சத்திர சம்கார பலத்தையும் செவ்வாயோட பார்வை அப்படிங்கிறது கொடுக்கும். பயப்பட வேண்டியதில்லை. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயோட பார்வை கிடைக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புலாம் இருக்குது. தொழிற்ஸ்தானத்துக்கும் செவ்வாயோட பார்வை கிடைக்குது அப்படிங்கிறப்ப தொழில் ரீதியான வளர்ச்சி, குறிப்பாக நிலபுலம் சம்மந்தப்பட்ட தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும். செவ்வாயே நமக்கு மக்கரத்திலே இருந்தாலும் இப்போ விவசாயம், ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், வாங்கி விற்கிறேன், தரைக்கு கமிஷன் ஏஜெண்டாக இருக்கேன், இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்களுக்குலாம் 10 ரூபா கூடுதல் வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த வகையில் 2024 இந்த டிசம்பர் மாதம் ஒரு சிறந்த மாதமாக இருக்கும். ஏலபாளையருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. ராசிக்குள்ளேயே குரு இருக்கார் அப்படிங்கிறதால நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நெய்வேலைக்கு ஏற்றிட்டு ஏலபால மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யணும். உங்களோட ராசிக்கு 10வது வீட்டில் இருக்கிற சனி மேலே செவ்வாய் பார்வை விழுவுங்கிறதால சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்க. இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.